தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரனும் இறை தந்தையின் பரிபிரக்கமும் தூயாவியானவரின் ஞானத்திற்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீர் உம் வீட்டாரும் மீன் அடைவீர்கள். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன். நான் போகாவிட்டால் துணையாளர் உன்னிடம் வரமாட்டார். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார். இயேசு கிறிஸ்துவின் நன்மையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்காக நாம் இயங்குகின்றோம். கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளை அனுபவிக்க வேண்டும், கடவுளை சுவைக்க வேண்டும், கடவுள் நம் அருகில் இருக்க வேண்டும். இதற்காகவே கடவுள் எப்படி இருக்கின்றார், என்ன செய்து கொண்டிருக்கின்றார், என்னவெல்லாம் கொடுக்க இருக்கின்றார் என்பதற்கு இயேசு கிறிஸ்து வார்த்தையானது இயேசு கிறிஸ்து மனுவுருவானார். மனுவுருவானவர் நம் மத்தியிலே வாசம் கொண்டு வாழ்ந்தார். மீண்டும் அவர் தன்னையே உணவாக கையளித்தார். அது போதாதென்று இன்னும் நித்தியத்திற்கும் மகிமை நிறைந்த பிரசன்னமாக இருப்பதற்காக தான் சென்று துணையாளரை, தூய ஆவியானவரை அனுப்பவிருக்கின்றேன் என்று வாக்குறுதியை கொடுக்கின்றார். கிறிஸ்துவர்களாகிய நாம் கடவுளை பெற்றுக்கொண்டவர்கள். கிறிஸ்துவர்களாகிய நாம் கடவுளை சுமந்து செல்லக்கூடியவர்கள். ஆனால் இந்த கடவுளின் அறிவு, அனுபவம் எப்பொழுதெல்லாம் 3 கருத்துக்களை பற்றி நாம் தியானித்துக் கொண்டு, சிந்தித்துக் கொண்டு உணர்ந்தவர்களாக வாழ்கின்றோமோ அப்பொழுது ஆவியானவர் நம்மோடு இருப்பார். ஒன்று, பாவம். பாவம் என்றால் என்ன? தவறுகளை செய்வது மட்டும் பாவம் அன்று. சில யோசனைகள், சிந்தனைகள், செயல்கள், முடிவை எடுக்கும் போது அங்கேதான் கடவுள் என்னோடு இருக்க வேண்டுமா, நான் கடவுளோடு இருக்க வேண்டுமா, வேண்டாம் என்ற ஒரு தீர்ப்பை எடுக்கின்றோம். நீதி, நேர்மை, நம்மில் நீதி, நேர்மை குடிக்கொண்டிருக்கும் போது கடவுள் ஆட்சி செலுத்துகின்றார், நம்மை வழிநடத்துகின்றார். எனக்கு நீதி வேண்டாம், நான் மற்றவர்களோடு சமரசம் செய்து கொண்டு வாழ்வேன், உலக போக்கிலே நான் வாழ்வேன் என்று சொல்லும்போது அங்கே மீண்டும் கடவுள் நமது ஆட்சிக்கு கைவிட்டு விடுகின்றார். அதனால் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பாவம், நீதி, தீர்ப்பு, ஒவ்வொரு நாளும் இந்த 3 கருத்துக்களை பற்றி நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த திருப்பலில் பங்கேற்பதற்கு முன் நான் இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, பாவத்தை விட்டு விலகி இருக்கின்றேனா, நீதி நேர்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, ஒவ்வொன்றையும் தூய பரிசுத்த ஆவியானவர் வழியாக திறனாய்வின் கடியை பெற்றிருக்கின்றேன். இது போன்ற திறனை, இது போன்ற ஆய்வை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆய்வும் கடவுளின் சார்பாக ஆன்மீக வளர்ச்சியின் அடிப்படையில் அமைந்திருந்தால் இந்த திருவடிமொழியாக இறைவனுக்கு நன்றி நல்குவோம். ஒருவேளை நாம் இன்னும் உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டே பணத்திற்கும், பதவிக்கும்,
பட்டத்திற்கு புகழுக்கு நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நமது அவலனை எண்ணி நாம் கட்டிக்கொண்டு அனைத்து பாவங்களுக்காக இடத்தில் மனமறிந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமா பாவங்களை குற்றங்களை மன்னித்து நமக்கு அருள் வாழ்வை முழு வாழ்வை புதுவள் வழங்குவராக. மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உம்மோடு துயாவியானம் ஒன்று இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணி நூல்களில் இருந்து வாசகம். அதிகாரம் 16 இறைவசனங்கள் 22 34 முடிய. அந்நாட்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கே தான் இருக்கின்றோம் என்றார். சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன்.
தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம் தாழ் பணிவேன். பல்லவி. உம் பேரன்பும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தி என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் போகாவிட்டால் துணையாளர் உள்ளம் வரமாட்டார். நான் போனால் அவனை உங்களிடம் அனுப்புவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னதை குறித்து துயரத்தில் மூழ்கியிருக்கிறீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்களை தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் அவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. குறிப்பாக கொரோனா நோயினால் வாடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளையும் அவர்களுக்காக படித்து புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் குடும்பங்களையும் இறைவனுக்கு காணிக்காக பிடிக்கின்ற வேளையும் நாம் ஒப்புடுக்கு திருப்பதி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டு நம்ம ஜெபியுங்கள். ஆண்டவரே பலி
காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டுமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாரை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்படுத்தும் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகி ஒழுகிவை மாறுபடமாக அவர் பாடுபடப்படும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து அதை விட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் இது அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்
இரத்தத்தில் கிள்ளம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின உயிர்ப்பை நினைப்பது வாழ்தல் பக்கத்தை மீட்புக்கு ஒப்படைக்கின்றோம். திருமதிக்கு மக்களுடைய பிரியத்தம் உயிரிழப்பை மக்கள் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்களுக்கு பரிசாக சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்வுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் மறை உத்தரவை நினைவுந்திரடும் நீங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, இணைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திருவன்பை பெற செய்துள்ளனர். அப்பா பிதாவே, உயிர்த்தெழுந்து நோக்கு தொழில்கொள்ளைகள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கும் நினைவுந்து மற்ற திருமுகங்களில் ஏற்றினுடன் எங்கள் அனைவர் மீண்டும் இரக்கமாயிருக்கும். கடவுளின் கணித்தான தூய மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருமுழுக்கு யோவான், புனித அப்போஸ்தலர்களாகிய ராஜ்பிரசன்ன ஜூததி தூமையார், ஜேம்ஸ், புனித யோவான், புனித மார்க், லூகாஸ், புனித ஸ்டீஃபான், புனித லாரன்ஸ், பெர்னார்ட், புனித பீட்டர் கிளேரம்பாள், புனித அல்போன்ஸ், புனித ஆரோக்கியநாத், புனித சின்னப்பிரவன் கிறிஸ்டானி, எகிப்தினார் புனித அந்தோனியார், புனித துணியார், புனித அமிர்த கிறிஸ்தார் ஆசீர்வாதப்பர், புனித அந்தோனியர் கிளாரிட், அந்தியோக் புனித இக்னாசியர், புனித இக்னாசியார், புனித பிரான்சிஸ் வீரர், பிரான்சிஸ் ஜான் பாஸ்கோ, ஜீன் சாந்தர், புனித ஜெரோமி மிலியானி, புனித ஜென்பாரியோஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ், புனித ஜூலியன், புனித ஜஸ்டின், புனித இரண்டாம் ஜான் பால், புனித கிம்மன்ராவ் யோவான், புனித தாமஸ் வீரர், புனித ஜூலியன் கிறிஸ்டியன் சென்சஸ் வெனிஸ்வஸ், புனித பீட்டர் கிறிஸ்டியன் சென்சஸ் புனித மிச்சல் பால், புனித அன்னமயமான புனித சான்படை, புனித டாமினிக் டாவிசாவி, புனித கத்திரினா சார, புனித கிரேஷம், புனித கிரேகுரியஸ் மரிகுரித்தி, புனித ஆமிஸ்மால் அதிகமான புனித பிளாஸ்டிக்கர், லிவர் குரோசமால், புனித ஃபிலிமினா, புனித ஹெர், புனித ஹென்ரி, புனித பெரிக்கல் குமார், புனித பவுல் தேசிகோ, புனித குடித்த விசமால், புனித ரீத்தமால், புனித பாஸ்னா அன்பாக்கு மாரித்தமால், புனித மரியம் புனிதமால், புனித மார்த்தா, புனித பத்தாம் மக்கள், புனித திரேஷம், புனித பாத்ராபியோ, புனித ரெனோலி, புனித செபஸ்டியன், புனித அன்னமால், புனித ஜோக்கிம், புனித லூயிஸ், புனித ஜெரட் பிஜர், புனித சீலம், புனித ஃபிபியோல, புனித பர்னடெட், ஸ்வீட் பிஜித்தமால், புனித லூயி, இவ்வுலகில் உமக்கு புனிதராக நடைபெறும் நல்லையார் வாழ்த்துணவை குடும்பத்துடைய சுவிசபடியாக புனித வரவர்கள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தூய அப்பா பிதாவே, தூய ஆவியின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் கொண்டாடி உதவியாளர் பார்க்க பொதுதலை பெற்று யாதொரு குழப்பமும் கலப்பு நடமாட்டமாக நாங்கள் எதிர்நோக்கும் பேரும் வாழ்வுக்காகவும்
இவன்பராக இயேசு திருவருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு செல்கின்றேன். நம்முடைய அற்புதவாழ்வு வழியாக பெற்றுக்கொண்ட ஆசிரியர்களோடு புரிந்திரேன். என்னுடைய பாவங்களை பெருகிலும் பலந்து பாராமல் திருவை விசுவாசிப்பட்டு எனக்கு அமைதி விசுவாசம் கொள்கிறார்கள் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. இறைவனே கிறிஸ்து தெய்வீக அமைதி என்றும் எங்களோடு இருப்பதாக. அருள்வாழ்வு இறை அமைதியை நம்மளோடும் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே இதோ இறைவன் செம்மறி புரி உலகின் பாவங்களை போக்கின்றவர். இவர்தான் இயேசு கிறிஸ்து. இவர் சொன்ன கூற்று, நான் சென்று உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இவரது திருவிழுந்திற்கு அழைக்கப்பட்டு நாமனை இவர் பேரி பெற்றோர். முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். என்றென்று பிள்ளை இல்லாமல் இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களே புதுப்பித்தேன். பாஸ்கா அருளையாளத்தின் கடிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீன்பிடிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம்பொரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக பெற்றையும் உங்களுக்கு அளிக்க திருளும் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் இலைப்பாழ்வின் உரிமை பெற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்ட அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரின் ஆசி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. வாழ்வை இதோடு பகிர்ந்து வாழ சென்று வாழ்வோம். திருவலி தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா.